உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. உக்ரைனான நாங்க நெகோசியேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கான டைம்ல இருக்கோம். பீஸ் சமிட்டுக்கு வாங்க, செகண்ட் பீஸ் சமிட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பீஸ் சமிட் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வச்சு நடத்தினாங்க. பெருமளவுல எந்த நாடுகளும் போய் அட்டன் பண்ணல. இப்ப செகண்ட் பீஸ் சமிட் எப்படிங்க, ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா சுவிட்சர்லாண்டையோ இல்ல வேற எங்க சவுதியிலயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சு கையெழுத்து போட்டு இதுதான் பிளான், கையெழுத்து போட்டு எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிறது போல முடிச்சு விட்டுருவாரா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்குப்பா. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் வேற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தது இல்லையா, உளவு தகவல், போலியான உளவு தகவல் தான் உங்களோட விழிப்புணர்வுக்காக. மேபி நடக்கலாம், நடக்காமையும் போலாம். சோ நம்மளோட விழிப்புணர்வுக்காக உக்ரைனை வந்து ஆல்ரெடி பார்ட்டிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உக்ரைனை 3 துண்டா பிரிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல புருடா இன்டெலிஜென்ஸ் விங் பாத்தீங்கன்னா ஒரு துணுக்கு செய்தி சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. அது இப்ப வரைக்கும் இருக்கு. அப்படித்தான் நடக்குதா, டெனிப்பர் ரிவர் வரைக்கும் ரஷ்யா வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு உக்ரைன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் வந்து சில பகுதிகள் கட்டுப்பாட்டுகள் எடுத்து வச்சுக்குவாங்களா? உக்ரைன்ங்கிறது ஒரு பகுதி தான், பட் அதனால பாதி பகுதி தான் உக்ரைன்ல ஃபுல்லா மேற்குலக நாடுகள் வருவாங்க, பாதி பகுதி வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு நாடா இருக்கும். இல்ல ஒடசாலாம் வந்து பாத்தீங்கன்னா தனி நாடா பிரிச்சிருவாங்களா? சோ 3 பங்கா பிரிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. அதுக்கு ரஷ்யா ஒத்துக்குச்சா, ட்ரம்ப் அவர்கள் அது போல ஒரு பிளான் வச்சுக்கிறாரா அப்படின்ற போல யோசனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவர் நெகோசியேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களாமே உக்ரைனு. என்னன்றது பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த செய்திகள் பாருங்க, இதை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியுது உக்ரைன் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களோ என்னமோ அப்படிங்கிறது போல. ஏன்னா எப்பவுமே ரஷ்ய தரப்பு வந்து 500ல இருந்து 600 ட்ரோன்கள் அனுப்புவாங்களாமா வாடிக்கையா வாரத்துக்கு. ஆனா இந்த தடவை வந்து இந்த வாரம் வந்து லோயஸ்ட்ங்களாமா, வெறும் 370 ட்ரோன் தான் அனுப்பியிருக்கிறாங்க. பார்ட்னர்ஸ் பாத்தீங்களா, வீக் ஆயிட்டாங்க ரஷ்யா. நம்ம கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நீங்க கொடுத்தீங்களா, சூப்பரா வேலை செய்யுது, தடுத்து நிறுத்திக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூட்டுங்க அழுத்தி பிடிச்சி முடிச்சிடல ரஷ்யா அப்படிங்கிற போல திரும்பவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் வாரம் வாரம் இது போல வீடியோக்கள் போடுறது உண்டு. சைட்ல ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். இப்படித்தான் அந்த வாரம் நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் எடுத்து இது போல செஞ்சுக்கிறாங்க, பார்ட்னர்ஸ் உதவிகள் பண்ணுங்க அப்படிங்கிற போல கேட்பாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியா பண்ணிக்கிறாங்க, ஆனா தொடர்ந்து உதவிகள் பண்ணுங்க அப்படிங்கிற போல கேட்டிருக்கேன். ஏன்னா முதல்ல அதிகமா அட்டாக் பண்ணுவாங்க, உதவிகள் பண்ணுங்கன்னு கேட்பாரு. இப்ப கம்மியா பண்ணிக்கிறாங்க, உதவிகள் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம், மற்றபடி இது இல்ல. இப்போ இதெல்லாம் இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான். இது கூட இன்னொரு விஷயம், இந்த பக்ராஸ்களை எப்ப பாரு இந்த களத்துல தாக்குதல் பண்ணி செல்லிங் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, தீயணைக்கும் வீரர்கள், அவங்க மேலேயும் தாக்குதல் பண்ணி பாவங்க இவங்களையெல்லாம் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சில பல நாட்களுக்கு முன்னாடி, வாரங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு வீடியோ பதிவுல பார்த்துருப்போம், இல்ல மாசங்கள் கூட இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. ரஷ்ய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செலிடாவே இந்த பகுதிக்குள்ள எல்லாம் போய் பிடிச்சதுக்கு அப்புறமா ஃபயர் இன்ஜின் வண்டி இருக்குது இல்லையா, அந்த வண்டி ஹெவியா மாடிஃபை பண்ணி பூரா ஆயுதங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. ரஷ்யர்கள் அங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ பதிவுல நம்ம பார்த்திருப்போம், ஹெவியா ஃபயர வேலை நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்போம். இப்படி பார்த்த இவங்க என்னங்க தீயணைக்கும் வீரரா, இல்ல வரக்கூடிய ஆயுதங்களை, வரக்கூடிய ரஷ்ய வீரர்களை தீயா எதிர்க்கக்கூடிய வீரர்களா அப்படிங்கிறது போல ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால அட்டாக் பண்ணாங்களா என்ன ஏதோ தெரியல. உக்ரைன் தரப்பு வந்து இப்படி சொல்றாங்க, அது போல ரஷ்ய தரப்பு வந்து வீடியோக்கள் காமிச்சிருந்தாங்க. நம்ம போர் சூழல் உக்ரைன் சொல்றதா நம்பிக்கணும், அப்பதான் நமக்கு செய்திகள் அடுத்த தருவாங்க, அதனால அதுவே நம்ம நம்பிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே உக்ரைன் தரப்பு வந்து வரக்கூடிய செய்திகள் தாங்க, இது அவங்கதான் சொல்லிக்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சாகி ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா ரஷ்ய தரப்பு வந்து, அதெல்லாம் ஏஐக்கு மாத்திட்டாங்கப்பா. அதனால எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லாம் யூஸ் பண்ணி சப்ரஸ் எல்லாம் பண்ண முடியறது இல்லை. இப்போ அந்த ஏஐ ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு நேரா வந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சப்ரஸ் பண்ணாலும் அதுவே கணிச்சு போய் இலக்கு எது சொல்லிக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் விழுந்து வெடிச்சிருது அப்படிங்கிற சொல்றாங்க. மேபி இதுக்கு முன்னாடி டீகாய்ஸ் எல்லாம் அதிகமா அனுப்பிச்சாங்க. உக்ரைன் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்ல, எதுக்கு டீகாய் தேவையில்லாம போதும் கம்மியான இப்ப எல்லாம் அட்டாக் ஆயிரும் அப்படிங்கிறது நினைச்சு அனுப்புனாங்களா என்ன ஏன்னு தெரியல. பட் ஆனா இதையும் உக்ரைன் தரப்புன்னு தான் சொல்றாங்க, ஏஐயோட கனெக்ட் ஆயிடுச்சு சாகி ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல. பாப்போம், இழப்புகளும் இருக்கு உக்ரைனுக்குள்ள, இல்லைன்னு தான் சொல்லிட முடியாது. பல இடங்களையும் வெறித்தனமா ரஷ்ய தரப்பு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே, அது தாக்குதல் பண்றாங்க இல்லையா, அப்ப என்ன மாதிரியான சுச்சுவேஷன் களத்துல இருக்கு? ஏன்னா உக்ரைன் வேற ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்களே, என்ன மாதிரி களத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தலாம். முதல்ல வெலிக்கா நோவசில்கா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள், ஐயா எங்களை வெளியே வர்றதுக்கு அனுமதி கொடுங்க ஐயா, எங்களால முடியல, ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது, வந்து அணகட்டிடுவாங்க, தயவு செஞ்சு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட வீரர்கள் வழக்கம் போல ட்ரில் தான். தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவுகள் பாக்குறவங்களுக்கு தெரியும், எப்பவுமே ரஷ்யா வந்து சுத்தி வளைக்கிற மாதிரி ஒரு பகுதிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா இது போல ரெக்வஸ்ட் வைக்கிறது உண்டு. அதை அப்படியே கிழிச்சு தூக்கி உக்ரைன் குப்பையில ஓட்டுருவாங்க. உக்ரைனோட கமாண்ட் அண்ட் சீஃபா இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ணிடுவாங்க, அது நடக்காது. அதுக்கப்புறம் டில் எண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சு வீரர்களை பிடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் ரஷ்ய தரப்பு வந்து இந்த மாதிரி வீரரை நாங்க பிடிச்சிட்டோம், அதே ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் போடுவாங்க. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் வேற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறமா
இது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நடந்திருக்குது வெலிகானோவோ சில்கால. சரி ஓகே. அப்ப வெலிகானோவோ சில்கால எந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, இப்போதைக்கு நீங்க ப்ரோ உக்ரைனியன் தரப்புல டீப் சைட் குடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி ஒரே ஒரு வழி தப்பிக்கணும் அப்படின்னா எப்படி அப்படிங்கறத ரெட் லைன்ல வரைஞ்சு காமிச்சிருப்பாங்க. அதுக்கான வீடியோ சைலோட இருக்கும். இந்த ஒரே ஒரு வழியை வச்சுதான் இப்போ உக்ரைன் வந்து தப்பிக்க முடியும். அதுவும் கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு. பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா சப்ளை எல்லாம் கொடுக்க முடியாது. சோ அதனால இக்கட்டான சூழ்நிலையில வெளிக்கான சிற்பால இருக்கக்கூடிய வீரர்கள் மாட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப அடுத்து அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்ரோஸ்க் பகுதி. இந்த பக்ரோஸ்க் பகுதியில அந்த மிலிட்டரி சீஃபா இருப்பார் இல்லையா, அந்த இடத்துல ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனியோட சீஃபா இருப்பார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கமாண்டர் அந்த வழியா வந்துக்கிறாரு. வந்து பார்த்தா ஒரு வயலையும் காணும். ஏய் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற அவர் பார்த்து அசிங்கமா பேசிட்டே வீடியோ எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு வயலையும் காணும் அந்த இடத்துல. ஒரு ஆளும் இல்ல. இது ரஷ்யாவுக்கு தெரிஞ்ச சும்மா இருப்பாங்களா? ரஷ்யா தேவையில்லாம அங்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. ஏன்னா சைட்ல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது உக்ரைன் சோர்ஸ் கொடுக்கறது தான். இந்த மிர்னோகிராட்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஷெல்லிங் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த பக்ரோஸ்க்கும் மிர்னோகிராடுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதிகள் எம்டியா இருக்கு. இப்போ ரஷ்யா நினைச்சாங்கன்னா நேரா வாக்கின் பண்ணி 2 சைட்ல ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு போய் கதவு தட்டலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க் சிட்டிக்குள்ள ஒரு ஆள் இல்ல. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்திகள் வந்திருந்தது. உக்ரைனோட மீடியாக்களே போய் பாத்தீங்கன்னா தெரியும். பக்ரோஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா முழுமையா எலக்ட்ரிசிட்டி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர் தாக்குதல் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கனால கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாசிபிளி இருக்கலாமா, எல்லாரும் கரண்ட் குளிர் தாங்க முடியாம எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களா தான் சத்த வந்துடுறாங்க. 2 நாள் கழிச்சு வர இப்ப என்ன குளிர் காஞ்சிட்டு வந்தாரு அப்படிங்கிற கிளம்பிட்டாங்களா என்னமோ தெரியல. நாளைக்கு வந்து பார்த்தா இருப்பாங்களா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பக்ரோஸ்க்ல இருக்கக்கூடிய நிலவரம். அடுத்து அப்படி இந்த குராஹவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குராஹவுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது பவர் பிளான்ட் மட்டும்தான். எஞ்சி இருக்கிறது பவர் பிளான்ட் மட்டும்தான் அப்படிங்கிறது போல இருக்கும். ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் சைட்ல பாத்துக்கோங்க. பட் ஆனா அதுக்கு மேல குராஹவுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவர் பிளான்ட் இருக்கும். இப்ப சைட்ல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஒரு சின்ன பார்ட் மட்டும் போடுறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ரஷ்ய வீரர்கள் வருவாங்க. நாங்க அவங்களை தாக்கிட்டோம் அப்படிங்கிறது கூட உக்ரைன் தரப்பு கொடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான். உக்ரைனியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து ரஷ்ய வீரர்கள் தாக்கிட்டோம் பாருங்க, எப்படி பாருங்க அவங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ரெகுலரா கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வச்சு பார்க்கும்போது பவர் பிளான்ட்டுக்குள்ளேயே ரஷ்ய தரப்புல வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ப்ரோ ரஷ்யன் மேப்பா இருக்கட்டும் இல்ல நடுநிலையா இருப்பாங்க இல்லையா, சோ நியூட்ரல் மேப்பர்ஸா இருக்கட்டும், அவங்களோட மேப் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா இந்த பவர் பிளான்ட் ஃபுல்லா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் புறநகரங்கள் குராஹவோட பவர் பிளான்ட்டுக்கு புறநகரங்கள் இருக்கும்ல, சோ அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சண்டை பிடிக்கிற சூழ்நிலை இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த பகுதியில ரஷ்யா அவங்க கட்பாட்டுகள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த உக்ரைன்ஸ்கா இருக்கு இல்லையா, இதெல்லாம் சமீபத்துல ரஷ்யா அவங்க கட்பாட்டுகள் எடுத்தாங்க. இப்ப அந்த வழியெல்லாம் கிராஸ் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க அதிகமான ரஷ்ய வீரர்கள். அது சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். பார்க்கும்போது எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து காமிச்சிருக்காங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப கம்மியா தான் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. நான் சொல்ற தப்பா எடுத்துக்க வேணாம். நம்ம ரெகுலரா சேனல்ல பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு செட்டிங் காட்டுவாங்க இல்லையா, அந்த பேசிஸ் தான் சொல்றேன். அன்டெஸ்டா இருக்கனால உக்ரைன்ஸ்க்காக அவங்க வந்து மிக பெரும் பேஸா ஃபார்வர்ட் பேஸா பயன்படுத்தி அந்த வழியா இருந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளிக்கான செல்கா விழுந்துருச்சு. பக்ரோஸ்க டிஃபெண்ட் பண்ண ஆள் இல்ல. குராஹவ் விழுந்துருச்சு. சோ அந்த சைட்ல நீங்க அந்த மேப்போட இதை நீங்க பாத்தீங்களா, ப்ரோ உக்ரைன் சொல்றதை பார்த்தாலே ரஷ்யா இதுக்கு மேல தடுக்கிறதுக்குன்றது இந்த டினிப்பர் ரிவருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும் அளவுல இல்ல, எந்த ஒரு தடுப்பும் இல்ல. சோ அவங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து இதுக்கு மேல இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரணும் நீட் இல்ல, கொஞ்சம் ஃபாஸ்டாவே இதுக்கு மேல புஷ் பண்ண முடியும். மேபி இந்த பீஸ் சமிட் அடுத்த 20 நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஃபுல் ஃபோர்ஸ்ல உள்ள வந்து பெருமளவுல பகுதிகளை எடுத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள்ல பாத்திர முடியும். சோ பொறுத்து இருந்து பாத்திரலாம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.